கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை ஒரு விசை கூட கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கிருபை தாங்கினதே தேவ கிருபை தாங்கினதே, கண்ணீரின் பாதையில் செல்கையில் தேவ கிருபை தாங்கினதே, சோதனை நேரங்களில் வேதனை மத்தியிலும் உடைந்த உள்ளத்தை கண்டீரே, உம் கிருபை தாங்கினதே, உம்மால் எல்லாம் கூடுமே, உம் சித்தம் நான் செய்திடுவே, ஓட்டத்தை முடித்து ஜெயிப்பேன், உம் கிருபை தாங்கிடுமே, ஓட்டத்தை முடித்து ஜெயிப்பேன், உம் கிருபை தாங்கிடுமே. சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். Walking through the valley of Baca, they make it a well. The rain filleth the pools. மழையும் குளங்களை நிரப்பும். இங்கே நாம் வாசிக்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். சில வேளைகளே நாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். எசேக்கியா ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு திடீரென்று ஒரு செய்தி வருகிறது ஏசாயாவின் மூலமாக. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நாம் போகும் பொழுது நாம் தேவனுடைய சந்நிதியிலே அந்த கண்ணீரை ஊற்றும் பொழுது நிச்சயமாகவே அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. அங்கே 4-5 வசனத்திலே வாசிக்கிறோம், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இங்கே எசேக்கியாவுடைய கண்ணீருக்கு கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆகார் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழும்பொழுது பக்கத்தில் இருக்கிற அந்த நீரூற்று பக்கத்திலே தான் இருந்தது. அவளுடைய கண்களால் அதை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவள் அழும்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாருடைய கண்களை திறந்தார். அவளால் அந்த நீரூற்றை பார்க்க முடிந்தது. பிள்ளையை கரத்தை பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆகாரை தேற்றினதை பார்க்கிறோம். அன்னாள் தேவ சமூகத்திலே அவர்களுடைய வேதனை நிமித்தம் அவர்கள் கண்ணீர் சிந்தும் பொழுது ஆண்டவர் அன்னாளுடைய கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம்
10:11, 1 Samuel chapter 1 verses 10 and 11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அதுதான் நான் சொன்னேன், கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. இங்கே பார்க்குறோம், அவங்க ரொம்ப நாளாகவே அவங்க துக்கமாக தான் இருந்தாங்க, ரொம்ப வருடங்களாக. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஷீ ஷெட் மோர் டியர்ஸ், அதாவது இருதயத்தெல்லாம் ஊற்றத்தக்கதாக, இருதயத்தின் பாரங்களை தேவ சமூகத்தில் வைக்கத்தக்கதாக அவள் மனம் உடைந்து அழுதாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. நம்ம மனிதர்களிடத்தில் அழும் பொழுது அவர்களாலே நம்முடைய துக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க ஆறுதலான வார்த்தைகள் சொன்னாலும் அது நம்முடைய ஆத்மாவை தேற்றாது. நம்முடைய ஆத்மாவை ஆறுதல் படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. தேவன் சொன்னார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 11வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் இணைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலே, அந்த ஜெபத்தின் முடிவிலே நம்ம பார்க்குறோம், 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அழுது, அதை மெயினாக அந்த பாயிண்ட்டாக, மிகவும் அழுது நம்ம கண்ணீரை ஊற்றி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். 1 சாமுவேல் 1:27, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல 28, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அவங்க துக்கத்தோடு வராங்க, அதை எப்படி தேவன் நீரூற்றாக்கினார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் 2:1, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேலே என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அப்படியாக தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார், கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார், நம்மை சந்தோஷத்தினால நிரப்புகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி செபிக்கிறோம். அவர்களுடைய வேதனை நீங்கி சுகமாக இருக்கத்தக்கதாக, அது எதனால் ஆண்டவரே அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள் என்பதை நீர் அறிவீர் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அது ஒருவேளை வியாதியினாலே அவங்க கண்ணீர் விடலாம், இல்லை கர்த்தாவே அப்பா மற்ற ஆண்டவரே அவங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறபடினாலே கண்ணீர் விடலாம். அவங்க எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே அந்த காரியத்தை அவர்களுக்கு வாய்க்க செய்து, ஆண்டவரே அப்பா ஏலி சொன்னார், நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லி சொன்னது போல இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் சமாதானத்தோடே அனுப்பி அவருடைய விண்ணப்பத்திற்கு ஏற்ற வழியில் பதில் தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.